போக போறேன் அழகா நீ ஒன்னையும் தாடி. என்ன அப்படி பாக்குறீங்க? யார் கூட போற? பக்கத்து வீட்டு பரமேஷ் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிருக்கான். ஓ சரி, போயிட்டு வா. டேய். இது டேயா? ஆமாண்டா, நான் இப்ப வெளியே போவேன். நான் போய் 5 நிமிஷத்துல நீ மட்டும் வரல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இப்படி எல்லாம் மிரட்டி கூப்பிட்டா நான் வந்துருவேனா? சரி ஓகே, ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லலான் இருந்தேன். உனக்கு வர விருப்பம் இல்ல, கேட்க விருப்பம் இல்லைன்னா விட்டுடு. முக்கியமான விஷயமா? என்ன விஷயம்? கோவிலுக்கு வா, சொல்றேன். சரி, நீ போய் கார்ல வெயிட் பண்ணு, நான் ட்ரெஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். இதழ் இதழ் அங்க போக கூடாதுமா. இதழ் இங்க வா. இதழ் குட்டி, இதழ் குட்டி, அங்கெல்லாம் போலாமா? நீங்க பாட்டுக்கு அங்க போய் நிக்கிறீங்க, கீழே விழுந்துருவீங்க. இந்த வாய்க்குல ஒண்ணு குறைச்சல இல்ல, விழுந்துட்டுனா என்ன பண்ணுவ? நீங்க தான் தள்ளி விட்டீங்கன்னு சொல்லிடுவேன். இது நான் தள்ளி விட்டேன்னு சொல்லிடுவியா? ஏமா, உன்னை காப்பாத்த வந்தது ஒரு குத்தமா? நீ பாட்டுக்கு என்னைய போட்டு விடுற. ஆமா, உங்க அம்மா உன்னை இப்படி அசால்ட்டா தனியா விட மாட்டாளே, என்ன பண்றாவ? கண்மணி அம்மாவும் கார்த்திக் அப்பாவும் அப்பா பாஸ் பண்ண போகாங்க. என்ன சொல்ற இதழ்? ஒண்ணுமே புரியல. எங்க போயிருக்காங்க? மாமா, உங்களுக்கு புரியலையா? லவ் லவ் நீங்க ரோஜா அத்தைட்ட பேசுறீங்கல்ல, அது மாதிரி ப்ரப்போஸ் பண்ண போயிருக்காங்க. அடியாத்தி, ப்ரப்போஸ் பண்ண போயிருக்கான்னு சொல்ற? போகும்போது உன்கிட்ட சொல்லிட்டு போனாளா? இல்ல, கண்மணி அம்மா ரோஜா அத்தைட்ட போன்ல பேசினாங்க. அத நான் ஒட்டி கேட்டேன். கடவுளே, இந்த குட்டியை வச்சுக்கிட்டா அந்த கண்மணி ரோஜா கிட்ட எல்லாத்தையும் பேசணும். குழந்தை ரூபத்துல ஒரு பெரிய பிரச்சனையே வந்திருக்கும் போலயே கண்மணிக்கு. இதுல என்கிட்ட சொன்ன மாதிரி கீழே யாத்தையும் போய் சொல்லிடாதமா. பாக்கி அக்கா செம்பாமாலாம் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட எல்லாம் போய் கண்மணி எங்க போயிருக்கான்னு சொல்லிடாத, சரியா? அப்படியே யாராவது கண்மணி கார்த்திக்லாம் எங்க போயிருக்காங்கன்னு கேட்டா அவங்க வெளியே போயிருக்காங்க, கடைக்கு போயிருக்காங்க, இப்ப வந்துருவாங்கன்னு சொல்லு, சரியா? போய் சொல்லக்கூடாது, அது 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 தப்பு. அம்மா சொல்லிருக்காங்க. போச்சு, அவ்வளவுதான். என்ன கண்மணி கார்த்திக் ப்ரப்போஸ் பண்ணவா போயிருக்கீங்க? இன்னைக்கே உங்களுக்கு சமாதி கட்டுறதுக்கு உங்க குட்டி இங்க ரெடியா உட்காந்துருக்கா. இதுல இதுல பாக்கியா, இதுல என்கிட்ட தான் இருக்காவா? இதுல உன்னை என்ன பண்ண சொன்னா? நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உன்னை அங்கதானே நிக்க சொன்னேன். கண்ணாமூச்சி தானே விளையாடிட்டு இருந்தோம். நீ எப்ப இங்க வந்த? அக்கா, ஒளிஞ்சிக்கோ ஒளிஞ்சிக்கோ போ. போ, இதுல டயர்ட் ஆயிடுச்சு எனக்கு. நீ எப்போதுமே இப்படிதான் பண்ற, கண்டே பிடிக்க வர மாட்டேங்க. நானும் ரொம்ப நேரமா மூச்சு முட்டை ஒரே இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கேன், தெரியுமா? என்ன பாக்கியா, கண்ணாமூச்சியா விளையாடுறீங்க? ஆமா மாமா, இந்த இது சரியான ஆள் தெரியுமா? எப்போதுமே கண்ணாமூச்சி விளையாடலாம் வா, கண்ணாமூச்சி விளையாடலாம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்கா. சரி விளையாடலாம்னு சொல்லிட்டு போனா, நான் போய் ஒளிஞ்சுக்கிறேன், நீ கண்ணை பொத்திக்கோனா. நான் போய் ஒளிஞ்சதுக்கு அப்புறம் கண்ணை பொத்தாம எங்கேயோ பராக் பார்த்துட்டு ஓடிடுறா. இவ ஓடுறதுக்காகவே என்ன வா கண்ணாமூச்சி விளையாடலாம் கண்ணாமூச்சி விளையாடலாம்னு கூப்பிட்டுட்டே இருக்கா மாமா. சேட்டா, அக்கா பாவம் தானே, எதுக்கு இவ்வளவு வாழ்த்தனம் பண்ற? உங்க அப்பா எவ்வளவு சாஃப்டா இருக்காரு, நீ என்ன இவ்வளவு சுட்டியா இருக்கிற இப்பவே? மாமா, இதற்கு அம்மா அப்பாலாம் கிடையாதா? ஏன் இல்ல, இருக்காங்க பாக்கியா. நம்ம இல்ல, நம்ம கண்மணி கார்த்திக் இருக்காங்கல்ல, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தான் இதழோட அம்மா அப்பா. ஆனா உங்க அம்மா அப்பா பேர் என்னன்னு கேட்டா கண்மணி அம்மா கார்த்திக் அப்பான்னு சொல்றா. நீங்க வேணா கேட்டு பாருங்களேன். இதழே இல்ல, அது அவங்க ஊருக்கு போயிட்டாங்க இல்லையா, இவங்க கிட்ட கொடுத்துருக்காங்க இல்லையா பாப்பாவை, அதனால இவங்க கூட இருக்கிறதுனால பாப்பா அப்படி சொல்றா. மத்தபடி அவங்க அம்மா அப்பா வந்து ஊருக்கு போயிருக்காங்க. இல்ல மாமா, ஆனா ரொம்ப தெளிவா சொல்றா. கண்மணி அம்மா கார்த்திக் அப்பா அப்படின்னு தெளிவா சொல்றா. அப்படி யார் சொல்லி கொடுத்திருப்பா? நீங்களே சொல்லுங்க. குழந்தைங்க நம்ம சொல்றது தானே சொல்லுவாங்க. பாக்கியா, நானும் வயசா இருக்கும்போது வீட்டுக்கு யார் வந்தாலும் கண்டுக்க மாட்டேன். வாங்கன்னு சொல்லிட்டு வெளியே போய் பாண்டி விளையாடுறது, நொண்டி விளையாடுறது, சைக்கிள் டயர் எடுத்து ஓட்டுறது, மாங்காய் பறிக்கிறது, நெல்லிக்காய் பறிக்கிறதுன்னு இதுதான் எங்களுக்கு வேலையா இருக்கும். ஆனா நீங்களாம் என்னென்னலாம் கண்டுக்கிட்டு என்னென்னலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. உடனே இழுத்துட்டு வந்துருவீங்களே உங்களோட 90s கிட்ஸ் புராணத்தை. ஆமா, வேலை எங்க போயிட்டான்? அது சரியான காமெடி மாமா. அம்மா முறுக்கு மாவு அரைக்கணும்னு சொல்லிட்டு அண்ணனை காலங்காத்தாலே அரிசி அரைக்க அனுப்பிச்சு விட்டுருச்சு மிஷினுக்கு. அவன் அப்பயே போயிட்டான், இன்னும் வரல. ஐயோ போச்சு, மிஷினுக்கு அனுப்பி விட்டுருச்சா? வந்தோடனே அம்மா செத்துச்சு. அதுவும் யாருக்கு? உங்களுக்கு கல்யாண பலகாரம் முறுக்கு செய்யறதுக்காக தான் முறுக்கு மாவு அரைக்க அனுப்பிச்சு இருந்துச்சு. இப்ப வந்தோடனே நீங்க தான் பெருசு திட்டு வாங்க போறீங்க. அஷிஷோ, வண்டியால கேப்பா, நீ கல்யாணம் பண்றதுக்கு நான் ஏன்டா வெயில போய் முறுக்கு மாவு அரைக்க போனோன்னு?
எனக்கு எந்த ஜனாதிபதி பண்றாங்க? உங்க அத்தை தான். அப்ப உங்களோட ஜனாதிபதின்னு சொல்லுங்க. சும்மா என்ன வாயே? உண்மைதானே மாமா? கொடுங்க, உண்மையா இல்லையான்னு நான் கேக்குறேன். இந்தா பேசு. டேய் மாமா, உன்கிட்ட நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்க்காக இன்விடேஷன் கொடுக்கறதுக்கு தனியா அடிக்க சொன்னேன்ல, அது முடிச்சிட்டியா? ஏன் கேக்குறேன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் இப்பவே போய் வச்சிடலாம், நம்ம 2 பேரும் ஒன்னாவே போலாம். டேய் அப்புறம் மாலையெல்லாம் நிறைய டிசைன் அனுப்பியிருந்தேன், அதுல இருந்து ஒண்ணு செலக்ட் பண்ணி உனக்கு அனுப்பியிருக்கேன், அதை மட்டும் வாங்க. அதான் செமையா இருக்கு, ரோஸ்லாம் வச்சு அழகா இருக்கு, என்னோட பேருக்கு ஏத்த மாதிரியே. ரோஜாத்த இங்க ரோஜாத்த பேசுறது நான் பாக்கியாத்த, ராஜா மாமா இருக்காங்க பொறுங்க அவங்கள்ட்ட கொடுக்குறேன், ரோஜாத்த எங்க ரோஜாத்த. அச்சோ அழகு பாக்கியா, எவ்வளவு அழகா பாட்டு பாடுறமா நீனு. தேங்க்ஸ் த. தங்கக்குட்டி, நீ தான் போன் எடுத்தியா? ஆமாத்த, நான் தான் போன் எடுத்தேன்னு தெரியாம என்னென்ன பேச்சு. டேய் மாமா, நான் கூப்பிடுறீங்க எங்க மாமாவை. அப்படியா கூப்பிட்டா? எனக்கு இருக்கி நேர்லலாம் கூப்பிட மாட்டான், எப்ப வேற யார்ட்டையாவது போன் இருக்கோ அப்பதான் கூப்பிடுவா, பைத்தியம். டேய் கேட்டுட்டியா? டேய் யார்ட்டையும் சொல்லிடாதடா. சொல்ல மாட்டேன். ஆனா இன்னும் 1 மாசத்துல கல்யாணம் முடிச்சிட்டு நீங்க இங்க தானே வீட்டுக்கு வந்தாகணும், அப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சிரும்ல. பாக்கியா, அதெல்லாம் கப்பல் சீக்ரெட், நாங்க ரூம்குள்ள தான் அப்படிலாம் பேசிக்குவோம், உங்க முன்னாடிலாம் அப்படியே நடிச்சுக்குவோம். ஆஹா, அதான் ரூம்குள்ள 2 பேரும் எப்படி கூப்பிடுவீங்கன்னு நான் தான் கண்டுபிடிச்சிட்டேனே. இதுக்கப்புறம் பாருங்க உங்களை இது வச்சு கலாய்க்கிறேன். இந்த சிறுவண்டெல்லாம் நம்மள கலாய்க்கணும்னு நம்ம என்ன கனவுலையா நினைச்சோம்? எத்த வர வர மைண்ட் வாய்ஸ் நினைச்சிட்டு எல்லாத்தையும் வெளியே பேசிட்டு இருக்கீங்க. எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்க மாட்டா இந்த பாக்கியா. என்ன வாய்? ஹலோ மேடம், இன்னும் 1 மாசம் தான் இருக்கு, வந்த காலு கை மூக்கெல்லாம் புடிச்சு திருக்கி விட்டுருவேன். போன கொடுறீங்க மாமாட்ட. ஐயோ அத்தை, ரொம்ப பயமா இருக்கு, இருங்க நான் மாமா கிட்டே போன கொடுத்துடுறேன். அசிங்கப்பட்டால் ஆட்டோக்காரி. இந்த மாமா. ஹலோ ரோஜாமா. என்ன அங்க சைடு கேப்ல அசிங்கப்பட்டால் ஆட்டோக்காரின்னு சொல்லிட்டு இப்ப என்ன ரோஜாமா கூஜாமான்ட்டு? என்ன என் பொண்டாட்டி இன்னைக்கு இவ்வளவு சூடா இருக்கா? அவளை கூல் படுத்தணுமே. ஆப்பிள் பெண்ணே நீ யாரோ, ஐஸ்கிரீம் சிலையே நீ யாரோ, கண்ணில் தோன்றி மறையும் காதல் நீயோ, பூவின் மகளே நீ யாரோ, புன்னகை நிலவே நீ யாரோ, பாதி கனவில் மறையும் காதல் நீயோ. சமையா சூப்பர் போங்க, அதுலயும் அந்த டிடிடிடின்னு தான் ஹைலைட். எனக்கு ஐஸ்கிரீம் வேணும். என்ன குட்டிமா, என்ன வேணும்? ஐஸ்கிரீம் வேணும். யார் மாமா இதழா? ஆமா ரோஜாமா, என்ன வாயுங்கிற, பயங்கரமா பேசுறா. ஆமா, இப்ப எப்படி உனக்கு திடீர்னு ஐஸ்கிரீம் ஞாபகம் வந்துச்சு? மாமா, நம்ம தான் பாட்டு பாடணும்ல, ஆப்பிள் பெண்ணே நீ யாரோ, ஐஸ்கிரீம் சிலையே நீ யாரோன்னு, அதுல கேட்டிருப்பா போல, அதனால அதை மட்டும் பிடிச்சிக்கிட்டு கேக்குறா. ஷோ, இந்த காலத்து குழந்தைங்க முன்னாடி சும்மா சாதாரணமா கூட பேச முடியல, வாயவே திறக்க கூடாது போல. வாங்கி கொடுங்க மாமா, எவ்வளவு ஆசையா கேக்குறா. ஐயோ, கண்மணிக்கு தெரியாமலாம் வாங்கி கொடுக்க கூடாது ரோஜாமா, இல்லன்னா வந்து ரொம்ப கத்துவா. அப்ப கேட்டுட்டு வாங்கி கொடுங்க. அதுவா, கேக்கலாம், ஆனா அவங்க 2 பேரும் கொஞ்சம் பிஸியா ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அட ஆமால, கண்மணி காலையில எனக்கு ஃபோன் பண்ணா, நான் கார்த்திக் எனக்கு ப்ரப்போஸ் பண்ண போறேன்டி அப்படின்னு. உனக்கு அது கண்மணி சொல்லி தான் தெரியும், எனக்கு யார் சொல்லி தெரியும்னு தெரியுமா உனக்கு? யாரு? கார்த்திக் சொன்னாரா? ஆஹா, அவருக்கு பிறந்த ஒரு சின்ன குட்டி இருக்குல்ல, அந்த குட்டி சொன்னுச்சு. என்ன சொல்றீங்க மாமா, இதெல்லாம் சொன்னா? ஆமா ரோஜாமாங்கிறேன், எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் அப்படியே ப்ரப்போஸ் பண்ணி போயிருக்காங்க அப்படிங்கிறா. மாமா, ப்ரப்போஸ்னா லவ் சொல்றது தானே? ஆமா, யாருக்கு லவ் சொல்லிட்டு இருக்கா? ஏய், எல்லாம் எந்திரிச்சு போங்க, என்ன வயசுக்கு ஏத்த மாதிரி பேச மாட்டேங்கிறீங்க, இஷ்டத்துக்கு என்னென்னமோ பேசுறதுல எப்படி உங்களுக்கு தெரியுது? இல்ல கேக்குறேன். எனக்கு ஐஸ்கிரீம் வேணும். ஐஸ்கிரீம். ஐயோ, இதுல எதுக்கு அழுவுற? ஐஸ்கிரீம் தானே வேணும், இரு நான் வாங்கி தரேன், ஓகே? டி மாமா, எனக்குண்டா ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்கு. சோ, எனக்கு இப்ப எப்படி தெரியுமா இருக்கு, என்ன சுத்தி அப்படியே பால்வாடி பசங்க உட்கார்ந்து இருக்கிற மாதிரியே இருக்கு, நச 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 நசன்ட்டு. இங்க பாரு, என் மடியில உட்கார்ந்து இருக்கிறது 1 வயசு குழந்தை, அங்க போன் பேசிட்டு இருக்கிறது 24 வயசு குழந்தை. இந்த 2 குழந்தைக்கு நான் ஐஸ்கிரீம் வாங்கி தரணும். லூசு மாமா, ஐஸ்கிரீம் சாப்பிடறதுக்கா வருவேன்? ஐஸ்கிரீம் சாப்பிடற சாக்குல உன்னை அப்படியே சைட் அடிச்சுட்டு போலாம் தான் வரேன்னு சொன்னேன். பாரா, என் பொண்டாட்டிக்கு அறிவை. சரி, எல்லா கூட்டத்தையும் கிளப்பி கூட்டிட்டு வா, நானும் பார்லருக்கு வரேன். ஏன் ரோஜாமா, ஐஸ்கிரீம் எடுத்துட்டு போய் ஃபேஷியல் பண்ணிட்டேவா சாப்பிட போற? இல்லையே. இல்ல, பார்லருக்கு வர சொன்னீங்க, அதனால கேட்டேன். மக்கு மாமா, ஐஸ்கிரீம் பார்லரை சொன்னேன், வந்து தொலை. சரி சரி, வைக்கிறேன், வா. மனதில் நின்ற காதலியே மனைவியாக வரும்போது சோகம் கூட சுகமாகும், வாழ்க்கை இன்பவரமாகும். என்ன
பேண்ட் சட்டையில தானே இருந்தீங்க, அப்புறம் என்ன திடீர்னு போய் வேஷ்டி சட்டை மாத்திட்டு வந்துட்டீங்க? அதுவும் நான் போட்டிருக்க தாவணி கலருக்கே. ஒன்றும் இல்லை, எனக்கு பிடிச்ச மாதிரி பூவு பொட்டெல்லாம் வச்சு அழகா ட்ரெஸ் பண்ணியிருக்கேன். அதுவும் இல்லாமல் உரிமையாக என்கிட்ட வந்து கோயிலுக்கு வான்னு சொன்னது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கோயிலில் ஐ லவ் யூ கார்த்திக் அப்படின்னு சொல்லிடுவியோன்னு நினச்சி நானும் இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தேன் கண்மணி. எது? என்ன டாக்டரே, பேச்செல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. நீங்க மட்டும் தான் சொல்லிருக்கீங்க, பதிலுக்கு இன்னும் நான் சொல்லல, தெரியும்ல. ஒரு வார்த்தை கேட்க ஒரு வருஷம் காத்திருந்த, இந்த பார்வை பார்க்க பகலிரவா பூத்திருந்த. என்ன டாக்டர், பாட்டெல்லாம் பலமா இருக்கு. உன் கண்ணை பார்த்தாலே தெரியுது கண்மணி. கார்த்திக் கார்த்திக்னு உன் கண்ணு என்னை கூப்பிட்டு ஏங்கிக்கிட்டே இருக்கு. என்ன சொல்லணுமோ சொல்லிரு கண்மணி. அப்படியா? சோ இவ்வளவு அழகா கண்ணு முன்னாடி வந்து நின்னுக்கிட்டு வேணும்னே வெறுப்பேத்திக்கிட்டு இருக்காளே, சீக்கிரம் சொல்லி தொலைடி. கார்த்திக், நான் நினைச்சது நடந்துருச்சுன்னா சாமிக்கு 108 நெய் விளக்கு போடணும்னு வேண்டி இருந்தேன். நான் போய் போட்டுட்டு வந்துடுறேன். ஏண்டி அதை சொல்லிட்டு போனா நானும் வந்து விளக்கு போடுவேன்ல. ஷோ மொக்கு மொக்கு சரியான மொக்கு சாம்பிராணி டாக்டரா இருப்பாரு போல. வேண்டி இருந்தது நிறைவேற்றுனா விளக்கு போடுறேன்னு சொல்றேன். அப்ப கூடவா புரியல இவருக்கு? வேண்டினது நிறைவேறிடுச்சுன்னு. ஹலோ கார்த்திக், ஹலோ. சொல்லு கண்மணி. என்ன அப்பப்ப ஃப்ரீஸ் மோடுக்கு போயிடுறீங்க, என்ன ப்ராப்ளம்? என்ன சொல்றதுன்னு ஒண்ணுமே புரியல. ஆமா, இன்னைக்கு நீ உண்மையாவே அழகா தான் இருக்கியா, இல்ல என் கண்ணுக்கு தான் தேவதை மாதிரி தெரியறியா? என்ன வரும்போது அவள் விகடன் புக் படிச்சுட்டு வந்தீங்களா? அவள் விகடனா? ஏன்? இல்ல, அந்த புக்ல வர கவிதை பகுதியில இருக்கிற கவிதை மாதிரி கொட்டுறீங்களே, அதனாலதான் கேக்குறேன். மனுஷன் அவன் இருக்கிற டென்ஷன்ல இப்பதான் கவிதை படிக்கிறியா கன்றாவி படிக்கிறியான்னு பேசிட்டு இருக்கா. சீக்கிரம் சொல்லி தொலைடி. சொல்லுவேன் கார்த்திக், ஆனா தயவு செஞ்சு இன்னைக்கு என்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஆனா கண்டிப்பா ஒரு நாள் சொல்லுவேன். அது வரைக்கும் உங்களை வச்சு செய்யாம விட மாட்டேன். என்னது, இன்னைக்கு சொல்ல மாட்டியா? கண்மணி, அவ்வளவுதான், நானு உயிரோட அப்படியே எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவேன். தயவு செஞ்சு சொல்லிரு கண்மணி, ப்ளீஸ். நீ உன் வாயை திறந்து சொல்லாம இது லவ்வா இது ஃப்ரெண்ட்ஷிப்பா என்னன்னு தெரியாம குழம்பி மெண்டலாய் சுத்திடுவேன். கண்மணி ப்ளீஸ், தயவு செஞ்சு இன்னைக்கே சொல்லிடு. உன் மனசுல என்ன இருக்கோ, உனக்கு உன் மனசுல என்ன படுதோ அதை டக்குன்னு சொல்லிடு ப்ளீஸ். சொல்ல வந்த வார்த்தை சொன்ன வார்த்தை சொல்ல போகும் வார்த்தையாவும் நெஞ்சில் இனிக்குமே. அம்மி கல்ல மேல கால வச்சு மெட்டி போடு அந்த நாள மனசு நினைக்குமே. கண்மணி, உனக்கு ஏதாவது என்கிட்ட சொல்லணுமா? எதுவும் இல்ல கார்த்திக், ஏன் இதையே கேட்டுட்டு இருக்கீங்க? ஒண்ணுமே இல்லையா? இல்ல கார்த்திக், இருந்தா நானே சொல்றேன். ஷியோரா? அப்ப நான் போலாமா? தாராளமா போங்க. என்னை எங்க வச்சு பார்க்கணும்னு நினைச்சிட்டல கண்மணி. இனிமே ஒரு நாளும் நீ எப்ப சொல்லுவேன்னு நினைச்சே சாக போறேன். கண்ணு மூடி பார்த்தா இங்கு நீதான் வந்து போகிற உடல் பொருளாவே நீதானே. வீட்ல இருந்து கிளம்பும் போது ஏதோ என்கிட்ட சொல்லணும்னு சொல்லி தானே கூட்டிட்டு வந்தேன். இங்க வந்து எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற. ஒன்னும் இல்ல கார்த்திக், நான் விளக்கு போட்டுட்டு வரேன், நீங்க கிளம்புங்க. சரி, நான் கார்ல வெயிட் பண்றேன், வா. கார்த்திக், ஒரு நிமிஷம் திரும்பி பார்க்காதீங்க. உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும்னு சொன்னது உண்மைதான். ஆனா உங்க கண்ணை பார்த்து பேசுற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்ல கார்த்திக். ப்ளீஸ் திரும்பிடாதீங்க. மவளே மாட்டினடி இன்னைக்கு என்னைவா வச்சு செய்யற. சொல்லு பாத்துக்கிறேன் உன்ன. கார்த்திக், நீங்க எனக்கு ஃபர்ஸ்ட் டாக்டரா இன்ட்ரடியூஸ் ஆனீங்க. அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஃப்ரெண்ட் ஆனீங்க. இப்போ இதழோட அப்பாவா என் கண்ணுக்கு தெரியுறீங்க. ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன்லையுமே ஒரு விதத்துல எனக்கு உங்களை ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. உண்மையை சொல்ல போனோம்னா ராஜா மாமா விஷயத்துல இருந்து வெளியே வரதெல்லாம் ரொம்பவே கஷ்டம்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உங்களால மட்டும்தான் என்னால அவ்வளவு சீக்கிரம் வெளியே வர முடிஞ்சது. ரொம்ப ஃப்ரீயா ரொம்ப ஹாப்பியா இருக்க முடிஞ்சது. நான் இது வரைக்கும் பெருசா ஆசைப்பட்டது 1-2 விஷயம் தான். ஆனா அந்த 1-2 விஷயம் கூட எனக்கு கிடைச்சதே இல்லை. அதனாலதான் நான் ஆசைப்படுறதே விட்டுட்டேன். ஆனா இப்ப கிடைக்கும்ன்ற நம்பிக்கையில ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டிருக்கேன். கார்த்திக், சொல்லு கண்மணி, ப்ளீஸ் சீக்கிரம் சொல்லிடி. கண்மணியா பிறந்து கண்மணியாவே வளர்ந்தனா இப்போ நம்ம குழந்தை இதழ்க்கும் உங்களுக்கும் பொண்டாட்டியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் கார்த்திக். இதயம் உன்னை கண்டதும் என்று பறவை போல பறக்கிறதே. உன் பேரை கூவி கூவி மெல்ல இசைக்கிறதே. கண்மணி, நான் உங்களை திரும்பி பார்க்க கூடாதுன்னு சொன்னல, அப்புறம் எதுக்கு பார்த்தீங்க? நீ இதுதான் சொல்ல போறேன்னு எனக்கு தெரியும் கண்மணி. அதை நான் என் காதலை மட்டும் கேட்டா போதுமா? என் கண்ணால நான் பார்க்கணும்ல, உன் கண்ணுல இருக்கிற காதலை நான் பார்க்கணும்ல கண்மணி. அதனாலதான் திரும்பினேன். ஃபர்ஸ்ட் என்னை ஏத்து பண்ணு சத்தியமா நான் நினைக்கல கண்மணி. எனக்கு உனக்கு தேங்க்ஸ் சொல்றதா இல்ல
என்ன சொல்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. கண்மணி, எனக்கு ஒரு ஆசை இருக்கு, அதை நிறைவேற்றுவியா? நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் என் ஆசையை உன்கிட்ட சொல்லணும்னு இருந்தேன். அதை நீ சொல்லிட்டல, இப்போ நான் சொல்லவா? சொல்லுங்க கார்த்திக், என்ன ஆசை? கண்ணை மூடி பார்த்தா எங்கு நீதான் வந்து போகிற உடல் பொருளாவே நீதானே. என்ன வேணும் சொல்லி போடு ராசாவே. என்னோட மொத்தமே நீதான் கண்மணி. உன்னை இப்படி கடைசி வரைக்கும் சுமக்கணும்னு ஆசைப்படுறேன். என் கூட இதே மாதிரி காதலோட கடைசி வரைக்கும் இருப்பியா? கார்த்திக், இதே மாதிரி உங்க கூட சுகமான சுமையா இருக்கணும்னு ஆசைப்படுறேன்.